ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் 5 வைஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜோவும் ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோட்ட, உன் வீடு பக்கத்தில் இருக்கிறனால தான் நீங்கள் வந்திருக்கேன், நீ வேறு ஒன்றும் நினச்சிக்காத, அதுவும் இல்லாமல் சிபி டேனின் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பொண்ணுங்க தொலையாக இருக்கும், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் மக்காவில் கூட சண்டை போட்டதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, ஏதோ கோவத்தில் தான் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீ அடிச்சு அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ என்னடா அவனுக்கு திருப்பி அடிக்கணுமா, அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜோ சிரிச்சுட்டு கோடா நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஏன்டா ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ஒரு கிஃப்டாவது கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜோ எடுத்து ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு நம்ம ஹீரோனோட தம்பி வந்து ஒரு பொம்மை செஞ்சான் இல்லையா, ஒரு கேர்லி ஹேரோட, அந்த பொம்மை தான் இருக்குது. அந்த பொம்மை இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அது நம்ம ஹீரோயின் எழுதியிருக்காங்க. அந்த கிஃப்ட்டுமே நம்ம ஹீரோயின் கொடுத்தது தான். அது என்ன நம்ம ஹீரோயின் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி க்ரீட்டிங்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு நீ எப்போவுமே வந்து ஒன்றா ஜாலியாக சந்தோஷமாக எல்லாருக்கூடயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தனியாக இல்லாமல் இருக்கணும்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜோ கட்டுறாங்க. ஜோ வந்துட்டு நைட்டு சாப்பிடும் போது ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த காரில் உட்காந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்பாரு. அன்றைக்கி நான் ஜேசன் கிட்ட ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த மக்காவோல அதை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போதே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ஜேசன் மேலே கோவமாக இருந்தனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஜோ வந்து இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னுமே அவன் வந்து என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம தான் இருக்கா போல இருக்கு, அவன் இன்னமே வந்துட்டு நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோயின் கூப்பிட்டே இருக்காங்க. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே சனா தான் வந்திருக்காங்க. என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ சனா இருந்துட்டு, என்ன நான் உன்னை பார்த்ததுலேருந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, நீ என்னன்னா இவ்வளோ சோகமாக பேசிகிட்டு இருக்க, நான் தானே உன்னோட லைஃபையே காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, சேச்சா அப்படிலாம் இல்லை, நான் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஏதாவது முக்கியமான விஷயமா வந்தீங்கன்னு முன்னே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே ஒருத்தனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு, யார் ஜேசனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சனா இருந்துட்டு, ஆமாம் அவனுக்கு தெரியுமா அந்த பைத்தியக்காரனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோன்னு இருந்துட்டு, தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ என்ன யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க, நீ இன்னும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கியா, நீ என்ன சீனியரா ஜூனியரா அப்படிலாம் சொல்லிட்டு சனா கேட்குறாங்க. நம்ம ஹீரோன்னு இருந்துட்டு, நான் சீனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நானுமே இந்த ஸ்கூலில் தான் வந்து படிக்கலான்னு இருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டு சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜான்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட பேர் ஒன்று ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியும் சனா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் சனா தான், அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை மக்காவில் பார்த்தது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அதனால வந்து நீ இனிமேல் எனக்கு தங்கச்சியாக இருந்துக்கிறியா, இனிமேல் நீ நானும் வந்து சிஸ்டர்ஸ் ஓகேவா அப்படிலாம் சொல்லி சனா சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னடா இவன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பக்கமாக வராரு. ஹீரோ அப்புறம் சினிபி டேனியல் ஜோ எல்லாருமே வராங்க. அப்போ நம்ம சனா பார்த்துட்டு இதோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஒரு ஃபியான்சியை பார்த்து இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே கை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு விட்ரின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பைத்தியமா, இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னோட ஃபியான்சியை உனக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் இப்படி எங்கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, பாரு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இது வந்து கடைசியாக இதான் சொல்லுவேன், இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன், என் பேர் வந்து சனா, நான் தான் இன்னிலேருந்து உன்னோட ஃபியான்சி ஓகேவா, என்கிட்ட இனிமேல் நீ மரியாதையாக நடந்துக்கணும் அப்படிலாம் சொல்லி சனா சொல்கிறா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நான் வந்து இன்னிலேருந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், அதுக்கு நீ ப்ரிப்பேராக இருந்துக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக நின்றுருக்காங்க. அதையும் வந்துட்டு ஜோ வந்து நோட் பண்ணுறாரு, அப்படியே சிபியும் நோட் பண்ணுறாரு. பண்ணிட்டு சிபி போயிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறாரு. நம்ம இனிமேல் வந்து பழையபடி வந்துட்டு ஜேசன் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வரப்போகிறான், திரும்பவும் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஜெனிஃபர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு, நீ ஓகே தானா, அந்த பொண்ணு அங்கே வரதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன, அவங்க எங்கே இருந்தால் எனக்கு என்ன, நான்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சனா ரொம்ப நல்லவங்க, அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, கூலான பர்சன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு எனக்கு அக்காவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கூலான பர்சன், நீ பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியுங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சனா வந்துடுறா. சனா பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
ஓ நீங்கள் இங்கே தான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கியா? ஓ பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான் அப்படிலாம் சொல்லிட்டு ஓ ஜெனிஃபரை பார்த்துட்டு நீ தான் என்னோட ஃப்ரெண்டா, நானும் ஜான்சியோட ஃப்ரெண்டு தான், ஹாய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டே வந்துட்டு சரி நம்ம இன்னைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து இந்த மாஸ்டர் வந்துடுறாரு. வந்த உடனே நான் இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரையும் நான் வந்து வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செக்யூரிட்டி கார்டை வந்துட்டு இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜான்சியும் ஜெனிஃபரையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா ஹாப்பியாக வந்து நெயில் ஆர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க சனா. அப்போ சாப்பிட்ருக்கும் போது வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசை தெரியுமா, ரொம்ப நாளாக இந்த மாதிரிலாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நான் வெளியில் வந்து ஷாப்பிங் போகணும், அங்கே போகணும், நிறைய விஷயம் பண்ணணும், அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட காசிப்லாம் பேசணும், அப்புறம் வந்து என்னோட டேட்டிங்க்கான அட்வைஸ்லாம் கேட்கணும், அப்புறம் வந்து என் பாய் ஃப்ரெண்டை பற்றியே திட்டணும், இது மாதிரிலாம் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெனிஃபர் இருந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் யாரும் கிடையாது, நான் வந்து நிறைய வந்து ட்ரிப்பு நிறையா ஊரை நிறையா நாட்டை சுற்றி பார்த்துருக்கேன், இந்தியா யூரோப் அங்கே இங்கேன்னு நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டே இருந்தேன்னா அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கே எனக்கு டைமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நீ வந்துட்டு ஜேசனை பற்றி உனக்கு கொஞ்சம் விஷயம்லாம் தெரியுது தானே, ஜேசன் வந்து எந்த மாதிரி பொண்ணுங்களை அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சனா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஜெனிஃபரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சனா வந்துட்டு 2 பேரையும் வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு இந்த 2 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் போட்டால் வந்து ஜேசனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா வந்து கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை போடுங்க, ஏன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவன் வந்து உங்களை பார்க்க மாட்டான், அவனை ஸ்டைல் பண்ணிக்கிறக்கே அவனுக்கு நேரம் பத்தாது, இதில் எங்கேருந்து உங்களே அவன் பார்க்க போகிறான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சனா வந்துட்டு பரவாயில்ல அவனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, இன்னும் அவனை பற்றி நிறைய சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை பற்றி என்ன சொல்கிறது, அவனை மாதிரி ஒருத்தங்க இருக்கவே முடியாது, அடுத்தவங்களை மட்டம் தட்டுறதுல அவன் தான் நம்பர் 1 இருப்பான், அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவான், ஆனால் அவனை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது, இன்னொன்று வந்துட்டு அவன் எப்போவுமே வந்து அடுத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்கவே மாட்டான், அடுத்தவங்களோட எமோஷன் என்ன ஃபீலிங் என்னன்னு புரிஞ்சுக்கவே மாட்டான், அவனுக்கு என்ன தோணுதோ அதையவே எல்லார் மேலேயுமே வந்து திணிப்பான், ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்பான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கோவப்படும் போது ரொம்ப பயமாக இருக்கும் அவனை பார்க்கவே, அதே அவங்க கிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன் இருக்கவே முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு அவன் எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்கள வந்து எமோஷன்ஸ் எதுவுமே வந்து அவன் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டான், அவனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படியா இருந்தாலும் செஞ்சிடுவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக நீங்கள் அவனை எப்படி எடுத்துக்கலாம், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு டெவில் சைல்டு மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சனா இதெல்லாம் கேட்டுட்டு பரவாயில்ல இவ்வளோ விஷயம் நீ அவனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க, எனக்கு வந்துட்டு இனிமேல் நீ டேட்டிங்க்கு நீ தான் வந்து கோச்சாக இருக்க போகிற, நான் எப்படிலாம் டேட் பண்ணணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு சொல்லித்தரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எப்படி அப்படின்னு சொல்லும் போது உனக்கு தான் அவனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ப்ளீஸ் எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நீ தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ காட்டுறாங்க, ஹீரோ வந்து அப்படியே டென்ஷனோடு நடந்துட்டு இருக்காரு. இப்போ சிபி டேனியல் வந்துட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. உன்னோட ஃபியான்ஸே என்னடா இந்த மாதிரிலாம் காமெடியாக இருக்கா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யாரா என்னோட ஃபியான்ஸே, நீங்களும் என்ன என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாவே இந்த பொண்ணு ரொம்ப பரவாயில்லடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, ஜான்சி தான் நான் ரொம்ப பெருசாக வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபன்னான கேர்ள்னு, ஆனால் அவளையே மிஞ்சிடுவா போல இருக்கே, அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ரிச்சான கேர்ளாக இருந்துட்டு கொஞ்சம் கூட அந்த மாதிரி தெரியவே இல்லை அவளை பார்த்தா, இது வரைக்கும் என் லைஃப்பில் இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு இந்த மாதிரி 2 பொண்ணுங்களும் ஒரே மாதிரி கிடச்சிது எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்களும் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் தானாடா, ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் அப்போ கூட நீங்கள் அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அங்கே வந்து டென்ஷனோட கிளம்பி போகிறாரு. அப்போ சிவி டேனியல் வந்துட்டு சீரியஸாகவே வந்து இவன் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கான் போல இருக்கு, என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் வந்து இவனுக்கு பிடிக்காம அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் வெறும் பிஸ்னஸ் டீலுக்காக வந்து இவங்க அம்மா இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு தான், எப்படியாவது நம்ம தான் வந்து இதுலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சிபி டேனியலும். அப்போ அவன் சோ இருந்துட்டு இதுலலாம் நான் தலையில்லடா, நீங்கள் 2 பேரும் உங்களோட டேலண்ட்டை பயன்படுத்தி நீங்களே வந்து இதை சால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிபி டேனியலும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஜெனிஃபரும் வந்துட்டு சனா கிட்ட சரி நாங்கள் 2 பேர் தனியாகவே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சனா வந்துட்டு இன்னிலேருந்து வந்து நீங்கள் 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணனால உங்களுக்கு இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சனா கிளம்பி போயிடுறான். ஜெனிஃபர் வந்துட்டு
இந்த சனா அக்கா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது கொஞ்சோண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வெறுக்கவே முடியாது, இப்போ என்னதான் பண்ண போறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோனோட அம்மா இருந்துட்டு என்ன ஜேசனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க லேப்டாப்பில் வந்து ஹீரோனோட தம்பி தான் வந்து அந்த நியூஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. என்ன இந்த விஷயத்துல நீ சொல்லவே இல்லை, என்ன திடீர்னு அவங்க கூட இவ்வளோ நாள் பழகிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் வந்து அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்க வேண்டியது, திடீர்னு எங்கேருந்து இந்த பொண்ணு வந்தா அப்படிலாம் சொல்லி அவங்க அம்மா வந்து சனாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்தா அங்கே வந்து சனா தான் வந்திருக்கா. அவளை பார்த்த உடனே வந்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஹாயெல்லாம் சொல்லிட்டு என் பேர் சனா, நான் தான் வந்துட்டு ஜான்சியோட ஃப்ரெண்டு, அக்கான்னு கூட சொல்லலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார வரான். வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படி வந்த உடனே வந்துட்டு என்னென்னலாம் பேசினாரோ அந்த மாதிரிலாம் வந்து நார்மலாக பேசுகிறா, பொக்கே எல்லாம் கொடுக்குறா. ரொம்ப வந்து நம்ம ஹீரோ விட ரொம்ப கேஷுவலாக பேசுறதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் வாய்ஸும் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வேணா இங்கே ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவுமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. அது போட்ட உடனே அவளுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த எல்லாம் பார்க்குறப்போ உனக்கு ஏதோ தேஜாவு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தம்பி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்தப்போ அப்படி தானே அவர் ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாரு, அது அவருக்கு குட்டியாக இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சனா இருந்துட்டு உன்னோட பெட்ரூம் எங்கே இருக்குது, வா அங்கே போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறா. இப்போ 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது சனா இருந்துட்டு உங்கள் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. உன்னையும் ஜேசனையும் நான் மக்காவில் மீட் பண்ணது ஒரு விதியாக இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு ஜேசனை மக்காவில் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும், அவனை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போதே எனக்கு அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட்டுன்னு என்கிட்ட சொன்ன உடனே வந்து எனக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உனக்கும் வந்துட்டு யாரையாவது நீ லவ் பண்ணுறியா, உனக்கு பிடிச்ச பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக யாரோ இருக்காங்க போல இருக்கே, அவங்க எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூட இருந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு வந்துட்டு அப்படியே மனசெல்லாம் அப்படியே வந்து அப்படியே காலியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பர்சன் தான் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சனா சொல்கிறான். இந்த ஜேசன் எப்படி தெரியுமா, ஒரு ஒயின் மாதிரி. இந்த ஒயினை வந்துட்டு நீ ஸ்மெல் பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஆனால் அதை குடிச்சின்னு வச்சுக்கோயேன் அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஜேசனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சவன் யாரையாவது லவ் பண்ணுவானோ, பரவாயில்ல பண்ணிட்டு போகிறான், இருந்தாலும் வந்துட்டு எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கணும், அதுதான் என்னோட பவர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லி சனா பேசிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி கத்துறாங்க, எதுக்கு இப்போ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்விம்மிங் எதுக்காக நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. எது எனக்கு தேவையில்லாத விஷயம், என்னால் தான் வந்து நீ ஸ்விம்மிங் விட்டுட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, அது எனக்கு கில்ட்டியாக இருக்குது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கும் உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட தான் எந்த சம்மந்தமும் இல்லை, அது எதுக்கு என்கிட்ட வந்து நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே சனா வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பாரு உன்னோட ஃபியான்ஸே வராங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு இருக்கும்போது சனா வந்துட்டு 2 பேத்துக்கு ஹாயின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. சனாவும் அவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் போய் ஜோட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜோவும் வந்து சரி ஓகேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு சனா வந்துட்டு பரவாயில்ல, அவங்க 2 பேர்த்தையும் ஒரே இடத்துலேயே நான் மீட் பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா வந்து ஹீரோயின்ட்டி கேட்குறான். அப்புறம் 2 பேரும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா கேட்கும்போது இவர் பேர் வந்து ஜோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை நீ எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு குரங்கே, இவர் தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு, இவன் பேர் வந்து ஜோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த நம்ம சனா வந்துட்டு ஜோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பெண்ணை அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, உனக்கு பரவாயில்ல, ஹேண்ட்ஸம் பாய்னா எப்படி இருப்பான்னு தெரியுது போல இருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓ இவர் தான் அவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க.
யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, இவரு தான் நீ லவ் பண்ணுற பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு சனா கேட்டுடுறா. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல, எப்படியும் வந்துட்டு நம்ம 4 பேர் ஒன்றா மீட் பண்ணிட்டோம், நம்ம 4 பேர் எங்கேயாவது ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நாங்கள் அங்கே போயாகணும், அதனால் நீங்கள் 2 பேர் தனியாக போய் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, சரிவா நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா கூப்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்களோட எதுக்காக நான் வரணும், தயவுசெய்து நீ தொல்லை பண்ணாமல் எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போகிறாரு. பின்னாடியே இவ்வளோ துரத்திட்டே போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இப்போ ஜோவோட தாத்தா கிளினிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு, என்ன இங்கேயும் ஒர்க் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே ஒர்க்குக்கெல்லாம் வரல, சும்மா வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வந்து க்ளீன் பண்ணி இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது எனக்கு என்னோட ஸ்டடிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு, அப்படியா சூப்பர், நீ இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்க அப்படிலாம் சொல்லி பேசிட்டு, எனக்குமே நல்லா க்ளீன் பண்ண வரும், நானும் வரட்டுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூடயே வராரு. இப்போ உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே இருக்கிற பேஷண்ட் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோ உள்ளே வந்துட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோவோட தாத்தா வந்து பேஷண்ட் கிட்ட பேசிகிட்டே வெளியே வராரு. அவர் வெளியே வரும்போது நம்ம ஜோ கரெக்டாக பார்த்துடுறாரு. நம்ம ஜோவோட தாத்தாவுமே ஜோவை பார்த்துடுறாரு. 2 பேரும் மீட் பண்ண உடனே நம்ம ஜோ வந்து ஷாக் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இப்போ ஜோவோட தாத்தாவும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜோவோட தாத்தா வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஜெனிஃபர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெனிஃபர் ஷாக் ஆகிட்டு, என்னது அவர் ஜோவோட தாத்தாவா, அவர் அவ்வளோ பெரிய பணக்காரரா, பார்த்தா சுத்தமாக தெரியவே இல்லையே, ஏன் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாஸ்டர் அங்கே வராரு. வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னெலாம் முடிவெல்லாம் எடுக்கல, அவர் ரெண்டு பேர்த்தினாலையும் மீட் பண்ணிக்க முடியல, அதுதான் நடந்துச்சு. இங்கே பாரு ஜான்சி, நீ தான் வந்து அவங்க 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜெனிஃபரும் வந்துட்டு, நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் அவர் சொல்லவே மாட்டேன்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே வந்துட்டு இவ சனா வரா. சனா வந்தபோது பார்த்தா பின்னாடியே சிபியும் டேனியலும் வந்து டயர்டாக உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டயர்டாக. அப்போ நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு, என்னாச்சு உங்கள் 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெனிஃபர் மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் இந்த ப்ளே பாய் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது சனாவை கவுத்தரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ டேனியல் வந்துட்டு நம்ம சனாவை கூப்பிட்டு போய் அவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பண்ணுற ட்ரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாட்டி அவன் வச்சிருக்க மியூசியம்லாம் கூப்பிட்டு போயிட்டு, இதெல்லாம் நான் செஞ்சது அப்படின்லாம் சொல்லி பில்டப் பண்ணிட்டு, இந்த இதை வச்சுக்கோன்னுலாம் சொல்லி நம்ம சனாவுக்காகலாம் ஒரு பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஆனால் நம்ம சனா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன் ஆச்சு. அவன் வந்துட்டு இந்த டேனியலோட பேச்சுக்கெல்லாம் மயங்கவே இல்லை. அவர் வந்துட்டு, இது ரொம்ப அழகாக இருக்குது, என்னோட லக்கிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது லக்கியை, யார் அது லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் கேட்கும்போது, அது நான் வளர்த்துற சிங்கம், என்னோட பெட்டு, அதுக்கு நான் இதில் தான் ஃபுட்டு போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டோடனே டேனியல் வந்துட்டு, என்னது நான் கஷ்டப்பட்டு செஞ்ச இவ்வளோ காஸ்ட்லியான பொருளை சிங்கத்துக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உடஞ்சிட்றான். அவன் பிளான் வந்து சொதப்பிடுது. இப்போ சிபியை காட்டுறாங்க. சிபி வந்துட்டு ரவுடிஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ ரவுடிஸ்லாம் வந்துட்டு நம்ம சனாட்டை பிரச்சனை பண்ணும்போது எப்பவுமே ஹீரோ மாதிரி காப்பாற்றினா அவன் வந்து மயங்கிடுவான்னு நினச்சி ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்துட்டு நம்ம சனாட்டை வந்து ரவுடிங்கெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ஹீரோ மாதிரி போயிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் போட்டு அடிச்சுட்டு நம்ம சனாவை பார்த்துட்டு கண்ணெல்லாம் அடிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம சனாவே இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லாம் அடித்து முடிச்சுட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு நின்றுருக்காங்க, நம்ம சனாவோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம். அப்போ வந்து நம்ம சிபியை வந்துட்டு கையை பிடிச்சி முறுக்கி வச்சிடுறாங்க. இப்போ நம்ம சனா போயிட்டு, என்னை காப்பாற்றுனதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல சிபியும் வந்துட்டு அவன் பிளான்லாம் சொதப்பிடுது. அப்போ நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் நிஜமாவே ஒரு மான்ஸ்டர்னு நினைக்கிறேன், அதோட எங்களை விட்டாளா, என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறானுங்க. இந்த சனா வந்துட்டு புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி 2 பேரையும் வந்து இந்த கரோக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பாட்டு பாடி டார்ச்சர் பண்ணிடுவா. பாட தெரியாமல் வாழ்னு கத்துவா. 2 பேர்த்தையும் டான்ஸ் ஆடுங்களா, பாட்டு பாடுங்களான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா ட்ரம்ஸ் எல்லாம் அவளுக்கு வாசிக்க தெரியாமல் வாசிச்சு அவங்க 2 பேரையும் பாடாப்படுத்தி டயர்டாக்கியிருப்பா. இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் வந்துட்டு, இப்போ என்னதான் பண்ணுறது, என்ன பண்ணி உங்களை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, அந்த 2 முட்டாள்களையும் நம்ம ஒன்று சேர்த்துட்டோம்னா இந்த சனாவை தன்னால் இங்கேருந்து போக வச்சிடலாம்னு சொல்லி சிபி சொல்கிறான். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜெனிஃபரோட கையை பிடிச்சிட்டு சிபி வந்து கெஞ்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜோவோட தாத்தா வந்து எனக்கு அழுதுக்கே வந்து சொல்லியிருப்பாரு, இவன் ஃபேமிலி சாகிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், இவன் அனாதையாகிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், அதனால தான் இவ்வளோ வருஷமாக அவனை நான் பார்க்காமையே இருந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜெனிஃபர் தான்.
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நானும் டேனியலும் வந்து டேட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னது நீ டேனியல் கூட டேட்டிங் போறியா, அவனுக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு, அவரு தான் இந்த F4 டீம்லேயே வந்து பெரிய பிளே பாய், அவர் கூட போய் நீ டேட்டிங் போறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு, இல்லை எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அதனால நான் டேட்டிங் போகிறேன், அதனால நான் போய் தூங்குறேன், நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் வந்து கால் கட் பண்ணிட்டு போயிடுவா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏதாவது வந்து இந்த டேனியல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஜோக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜோ வந்துட்டு இந்த தாத்தாவோட விஷயத்தில் வந்து சோகமாக இருக்கிறதுனால கால் எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜேசன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஜேசனோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வீட்டுக்கு வந்து நம்ம ஜேசன் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே நம்ம சிபி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ நம்ம சிபி கிட்ட எங்கே ஜேசன் சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு குளிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்பாரு. அவரும் வந்துட்டு ஷர்ட்டெல்லாம் போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே வெளியே வந்துருவாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சிபிகிட்ட கேட்கும்போது, நீ அவன் எங்கே இருந்தானே கேட்டேன், என்ன பண்ணுறான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி சொல்கிறாரு. சரி, அப்போ வந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால ஜெனிஃபர், அவளை வந்து உங்கள் ஃப்ரெண்டு டேனியல் லவ் பண்ணுறாராம்மா, டேட்டிங் போகிறாங்களாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன் என் ஃப்ரெண்டுக்கு என்ன குறைச்சல்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் டேட்டே பண்ணுவான், அவனெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு லவ் பண்ணுறக்கோ டேட் பண்ணுறக்கோ வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சிபி இருந்துட்டு, இல்லைடா அவன் சொல்லிட்டு தான் இருந்தான், ஏதோ ஜெனிஃபர் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு க்யூட்டாக தெரிஞ்சிச்சாமா, அதனால டேட் போகிறதா சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபி சொல்கிறாரு. சரி வீடு போனால் போயிட்டு போகிறாங்க, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்ன பிரச்சனையா, என்ன உனக்கு டேனியல் பற்றி தெரியாதாடா, அவன்லாம் வந்து ஒரு 2 நாள் தான் வந்து ஒரு பொண்ணும் கூட பழகுவானே, உன்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாளே ஜாஸ்தி தான், அவன் நினச்சதெல்லாம் ஒரு நாள்லேயே முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, வா நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி நிற்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நோஸை தொடுவான், அதுக்கப்புறம் ஹக் பண்ணுவான், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருப்பான், அப்புறம் அவ்வளோதான் கவுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினை வச்சு சிபி வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. உடனே ஓடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு சொல்லி காட்டுறதுக்கு என்னோட ஆள் தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜேசனை கூப்பிட்டு போயிட்டு, எனக்கு வந்து கார் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் எனக்கு வந்து அமௌண்ட்டும் இல்லை, அதனால நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி போகிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜெனிஃபரும் டேனியலும் வந்து காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பாரு எப்படியோ வந்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நல்லா ஆக்ட் பண்ணணும், உங்கள் கண்ணில் மாட்டிடவே கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேனியலும் இருந்துட்டு, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி லூஸு ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுட்டு நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஷாப்பிங் போகலாம் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அவங்களை ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பைனாக்குலர் வச்செல்லாம் அவங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்து அவங்க அப்பா அம்மாவோட கலரைக்கு போகிறாரு. அங்கே போய் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இன்னுமே தாத்தா என் மேலே கோவமாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன், அதனால தான் அவரை பார்க்காம நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஏன்னு தெரில, என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கெல்லாம் யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அவங்க எல்லாமே என்னை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க, கடைசி வரைக்குமே நான் தனியாக வாழணுங்கிறது தான் என்னோடய விதியே என்னன்னு தெரியல, இருந்தாலும் வந்து அவங்கள என் பக்கம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலுமே நான் தனிமையிலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ டேனியலும் ஜெனிஃபரும் வந்துட்டு ஃபைனலாக வந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஐஸ் ஸ்கேட்டிங்லாம். அப்போ வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று நம்ம ஹீரோயின் வந்துட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு டேனியல் வந்துட்டு, நான் சொன்னல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜெனிஃபருக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால வந்துட்டு டேனியல் வந்து அவரோட கோட்டை கழட்டி போட்டு விட்றாரு. அதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இவர் என்ன இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன உன் ஃப்ரெண்டு வந்து குளிர்லேயே சாகட்டும்னு அவனை விட சொல்கிறியா, அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாரு நீயுமே ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து அவர் வந்து அப்படியே அவரோட கோட்டை அப்படியே போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன பண்ணுற விடுன்னு சொல்லி சொல்லும் போது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம டேனியல் வந்துட்டு, பார்த்தியா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பேசிட்டு கடைசியாக நம்ம இன்னொன்று பார்க்கலாமான்னு சொல்லிட்டு மேலே கை கட்டுறாரு. உடனே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபயர் ஒர்க் ஷோலாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எப்படி நீங்கள் நினச்ச உடனே நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு,
பரவாயில்ல, இவன் நான் என்னமோ நினைச்சேன், ஆனா நல்லா தான் பண்றான். நான் பண்ணும்போது உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உதறி விட்டுட்டு கடைசியா டேனியல் என்ன பண்ணுவாருன்னு சிபி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் கடைசியா இந்த ஹோட்டலுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது ஹோட்டல் ரூம்க்கா, அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து அந்த ஹோட்டல் ரூம்ல வந்து ரூம் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பக்கத்து ரூம்ல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு ரூம் எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு செவுத்துல காது வச்சு ஏதாவது சத்தம் கேட்குதா, ஏதாவது பேசுறாங்களான்னு சொல்லி ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது ஒரு சுத்தமாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மெதுவாக கதை திறந்து பார்க்கும்போது வெளில வந்துட்டு ஒரு வெயிட்டர் வந்து கேக் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒருவேளை இது டேனியல் தான் ஆர்டர் பண்ணிட்டு போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போய் அந்த வெயிட்டர் இருந்து அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஹீரோவோட ஹோட்டல் தான், சின்வா ஹோட்டல் தான் இது, அதனால நீ போய் அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்க கிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு இந்த ரூமுக்கு. இதையெல்லாம் வந்து டேனியலுமே உள்ள வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ வந்து ஜெனிஃபர்கிட்ட நம்ம போட்ட பிளான்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இப்போ அந்த கேக்கையுமே அவங்க ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க, அதனால நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிபிகிட்டே சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அந்த கேக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் வந்து இவங்க 2 பேர்த்தோட பேர் தான் எழுதியிருக்கு. அதுலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க, நம்ம ஹீரோவும் வந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னோட பர்த்டேக்கு லேட்டாக விஷ் பண்ணுறேன்னு அதுக்காக வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை உன்னோட ப்ரெசென்ட் எனக்கு கிடச்சிச்சு, உன்னோட கிஃப்ட்டுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட கிஃப்ட் எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோ கிட்ட இருந்து தான் வாங்கினேன், அது எனக்கு கிடைச்சதுலேயே சீப்பான ஒரு கிஃப்ட்டு தான், இருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறாரு. என்னை கோவப்படுத்தலைன்னா அது எப்படி ஜான்சியாக இருக்க முடியும், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அந்த என்கேஜ்மெண்ட்டில் எனக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கிற ஒன்று, அதை பற்றி யோசிக்காதேன்னு, ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை சனா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க நிஜமாவே சனா அக்கா வந்து உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு சனா அக்காவா, நீ என்ன பைத்தியமா, அவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, விட்டா நீயே எங்கள் 2 பேர்த்த கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு, அப்படி நடந்தால் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் போய் ஜெனிஃபரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் இவ்வளோ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்து அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஏன்னா அது அவங்க ஹோட்டலுங்கிறதுனால சேல்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு சேல்ஸ் எல்லாம் நல்லா தான் போகுது, இங்கே வந்து ஜேசன் தம்பி வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காருன்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோட அம்மாவும் என்ன அவன் இங்கே தங்கியிருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு டேனியல் தங்கி இந்த ரூமில் வந்து காது வச்சு கேட்டுகிட்டே இருக்காங்க டோரில், எங்கேயாவது ஏதாவது தெரியுதான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ சீப்பான பொண்ணாக இருக்க நீ, குப்பையான குடும்பத்துலேருந்து வந்தால் குப்பை மாதிரி தான் நீ நடந்துக்குவ அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இதை விட உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும், எவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்க நீ ஒரு பையனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் வரைக்கும் வரையிலே, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டோர்லாம் வந்து காது வச்சு கேட்டுக்கணும், கேவலமா இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வெளியே வராரு ஜான்சின்னு கூப்பிட்டுக்கிட்டே. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிருது. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து மோசமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்து ஒரு விரும்பின பையன் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கூட இந்த மாதிரி தப்பு பண்ண கூட நீ துணிஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப கேவலமாக பேசுனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு தடுத்துடுறாரு. தடுத்துட்டு போது இதோடு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோ ஓங்கி அரைஞ்சிட்டு இவனை இங்கேருந்து இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டில் சொல்லி நம்ம ஹீரோவை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அளவுக்கு நம்மளை மோசமாக பேசிட்டாங்களேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்து ரொம்ப முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஜோக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறாரு. வந்து நீ ஜான்சி கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜோவோட தாத்தாவோட கிளினிக் தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம ஜோ வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. வீட்டில் தான் இருக்கியா, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இது எப்போ உன் வீடாக மாறுச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு தூக்கமே வரல, அதனால தான் சும்மா வந்து இங்கே வந்து ஏதாச்சும் க்ளீன் பண்ணலாம், போர் அடிக்குதுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம ஜோவோட ஃபேஸையவே பார்க்காம அவங்க பாட்டு கீழே குனிஞ்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க.
ஜோவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அவங்க பாட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க திரும்பி. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு அவங்க கையிலேருந்து அந்த மாஃபை வாங்கி தனியாக வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோனோட ஃபேஸை பார்த்தா அவங்க அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அதனால ஜோ வந்து நம்ம ஹீரோயினியை ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயினியை வந்து உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஜோ வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் போகிறாரு. ஆனால் வந்து நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு பேசுகிறாங்க. அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க பேசிட்டு. இது எல்லாமே வந்து ஜோ நோட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா திரும்ப ஒரு பிரச்சனை பண்ணிட்டார் போல இருக்குது. அவரோட ஃப்ரெண்டோட கடனை வந்துட்டு இவங்க கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில அவங்க அம்மாவுக்கு. அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமே ஆயிடுச்சு. நீ எதுக்காக உன் ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்ட? இப்போ பாரு அவனோட பணத்தையும் சேர்த்து நம்ம தான் கட்ட வேண்டியதாக இருக்குது. அவனோட கடனெல்லாம் நம்ம எப்படி கட்டுறது? ஏற்கனவே நமக்கே 1008 பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லி அவங்க அம்மா அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா வேலை செய்கிற இடத்துல இருந்தா, அதாவது ஜோவோட ஆர்ட் சென்டர்லேருந்து கால் வருது. அவங்க மேனேஜர் வந்துட்டு என்ன அவங்கெல்லாம் வரலையா வேலைக்குன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால அவங்களுக்கு பதிலாக நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இப்போ அந்த ஆர்ட் சென்டருக்கு போயிட்டு மேனேஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேத்துக்குமே அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நானே இங்கே ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால அவரும் வந்துட்டு சரி ஓகே, இந்த சின்ன வயசில் இவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பொண்ணை இப்போ தான் நான் பார்க்குறேன், நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் வந்து கீ கொடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இவ்வளோ பெரிய எடுத்து எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.